இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அந்த மொத்த தொகையும் ஒரே டைம்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ண டைம்ல மார்க்கெட் ரொம்பவே ஹை பிரைஸ்ல இருந்தது அப்படின்னா அடுத்த நாளே மார்க்கெட் பிரைஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அது லாஸ்ல இருக்கும். உடனே பணத்தை தொலைச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதே இந்த 1 லட்சத்தை நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த 1 லட்சம் ரூபாயை ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம மாசம் 10,000 ரூபாயா 10 மாசத்துக்கு போடுறீங்க. இப்போ ஜனவரியில ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 200 யூனிட்ஸ்களை வாங்குவீங்க. இப்போ பிப்ரவரியில நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுன்ல இருக்கு. அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 40 ரூபாயா இருக்கு. இப்போ அதே 10,000 ரூபாய்க்கு நீங்க 250 யூனிட்களை வாங்க முடியும். இப்போ மார்ச் மாசத்துல மார்க்கெட் மறுபடியும் மேல போயிடுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ 60 ரூபாய் ஆயிடுது. இப்போ உங்களால அந்த 10,000 ரூபாய்க்கு 166 யூனிட்களை மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா நீங்க இந்த லாஸ்ட் 3 மாசத்தோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மொத்தமா 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 616 யூனிட் வாங்கிருப்பீங்க. ஒரு யூனிட்டோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 48.70 பைசாவா இருக்கும். பாத்தீங்களா, மார்க்கெட் என்னன்னா ஃபிளக்சுவேட் ஆகும்போது கூட நீங்க வாங்கி இருந்தாலும் ஓவராலா பாக்கும்போது யூனிட்டோட பிரைஸ் ஆனது ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுதான் ரூபி காஸ்ட் ஆவரேஜோட